வெல்கம் டு மினி டாக்கீஸ். தி ஆப்பிள் இது வந்து ஈரான் நாட்டு திரைப்படம். 1998 ரிலீஸான திரைப்படம். இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த டைரக்டரை பற்றி சொல்லணும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சமீரா மக்பலுக்கு வந்து 17 வயசில் அந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது அப்பாவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற இயக்குனர் ஈரான் நாட்டில். அவரும் சர்வதேச விருதுகளை வாங்கியிருக்காரு. அவரே வந்து தன் மகளை வந்துட்டு தன்னோட தொழிலை சொல்லிக் கொடுத்து ஆளாக்கி வச்சுருக்காரு. அதாவது வந்து சொல்லிக் கொடுக்குறக்காட்டி அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து அவங்க வாரிசுகளும் அதே மாதிரி வர்றது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். இந்த பொண்ணு வந்து அதை சாதிச்சு காமிச்சிருக்கு. அதே மாதிரி மோசன் மக்பலோட இன்னொரு பொண்ணு வந்துட்டு டைரக்டர் தான் அவங்களுக்கு. அந்த பொண்ணு ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் தான். இப்போ சமீரா மக்பல் வந்து அந்த பொண்ணை பற்றி அந்த டைரக்டரை பற்றி நிறைய சொல்லணும் உங்களுக்கு. 2000 நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் நடுவராக கலந்துக்கிட்ட ஒரு டைரக்டரு. அதாவது 2001 வந்துட்டு ஒரு படம் பிளாக் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம், பிளாக் போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம். அதுவும் வந்துட்டு ஒரு சர்வதேச விருதுகளை பெற்ற திரைப்படம். அதேமாரி வந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து கார்டியன் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரில் வந்துட்டு புகழ்பெற்ற வேர்ல்டு லெவலில் வந்துட்டு புகழ்பெற்ற இயக்குனரில் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியல 40 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த சமீரா மக்பலும் இருக்காங்கிற வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஏன்னா 17 வயசில் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அதை வந்துட்டு சாதிச்சு காட்டுறதுக்கெல்லாம் பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு படம் டைரக்ட் பண்ண மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கதையை சொல்லிடுறேன். இந்த பொண்ணு வந்து 2 பொண்ணுங்க. அதாவது அந்த மொசமும் ஜாரின்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசு பெண் குழந்தைகள். இந்த 15 வயசு பெண் குழந்தைகளோட அவரோட அப்பா வந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது பூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ திரும்பி வர வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த பொண்ணுங்க வந்துட்டு அந்த 15 வயசு வரைக்கும் வெளி உலகத்தையே பார்த்தது கிடையாது. சரியாக அதை வந்து ஃப்ளோவாக பேச தெரியாது. உங்களுக்கு யார்ட்டையும் பழகாதனால வந்துட்டு அவங்கள பேச தெரியாமல் வேறு போயிடுது. அம்மாவும் வந்து பிளைண்டு கேரக்டர். இந்த சம்பவத்தை வந்து இப்படி இருக்கிற அந்த குழந்தைகள் இருக்கிறத பார்த்துட்டு அந்த தெருவில் இருக்கிற அந்த மற்ற ஜனங்க வந்துட்டு பப்ளிக் வந்து ஒரு மனித உரிமை கமிஷனுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. கொடுமைப்படுத்துகிறன்னு அடிக்கிறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு கொடுமை தானே. வெளியே உலகத்தை காட்டாமல் வீட்டை பூட்டிகிட்டு போகிறது வந்துட்டு அது ஒரு கொடுமைப்படுத்துகிற விஷயம் தானே. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெட்டிஷன் போடுறாங்க. அது மனித உரிமை கமிஷன்லேருந்து ஆஃபீஸர் வந்துட்டு அப்பாட்ட வந்து பேசி ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கள் ஒய்ஃப் வந்து பிளைண்டு, நான் வயசானவன், இந்த குழந்தைகள் வெளியே விட்டால் ஏதாவது ஒன்று தப்பாக எதாவது நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் பயந்து அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒன்று அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், பூட்டை திறந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருவாங்க. அந்த குழந்தைகள் வந்துக்கிட்டு வெளியே போய் அப்போ தான் வந்து புது உலகத்தை வந்து பார்த்து அதிர்ச்சிச்சு பார்க்குறாங்க. குழந்தைகளுடைய விளையாடுறாங்க. அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தை இப்படி பண்ணுறியே உடனே வந்துட்டு இப்படியே பண்ண அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆக்ஷாப் விளையாட கொடுத்து வந்து முடிஞ்சே இதை கம்பியாக எடுத்துகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதாவது செஞ்சு அதாவது சொல்லி புரிய வைக்கிற காட்ட செஞ்சு காட்டுறது வந்து ஒரு விஷயம் தானே உங்களுக்கு. அது மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த அப்பாவே வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறத வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இதில் என்னென்னா கொஞ்ச நாள் கழித்து இதே மாதிரி அது நடவடிக்கை ஆரம்பித்தவங்க மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்து வர்றாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து டபுள் பெட்ரூம் வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளோ அதாவது படம் பண்ணி முடித்தா போதுங்கிறதெல்லாம் இல்லாமல் அதுக்கு சொல்யூஷனும் பண்ணி வைக்கிற வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் உங்களுக்கு. இதை வந்து இந்த ஃப்ரெஞ்சு நியூஸ் பேப்பர்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த டயத்தில் வந்து எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது. இந்த படம் வந்து அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சினிமா வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆயுதமாக ஈரான் நாட்டில் பயன்படுத்துகிறாங்க. இந்த படங்கள்லாம் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவில் பார்க்கணும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.